ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீக்கெண்ட் ஸ்பெஷலாக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்துருக்கோங்க. 4-way அப்ரோச்சோட தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. எப்படின்னா ஈஸ்ட் தாம்பரம் மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 5 கிலோமீட்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் இருக்குங்க. எங்கன்னு தானே கேட்குறீங்க? மேடவாக்கம் சித்தாலா பக்கத்துல. ஈவன் நம்ம சைட்டு சோழிங்கநல்லூர்ல இருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர், தாழம்பூர் அண்ட் நாவலூருமே ரொம்ப ரொம்ப பக்கங்க. மல்டிபிள் ஆக்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டுக்கு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சென்னையில ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடி பிடிச்சி உங்களால வாங்க முடியும். அமிட்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாம ஈரோ கிட்ஸ் ஸ்கூல் இதுவுமே நம்ம சைட்ல இருந்து பார்த்தா தெரியும். காட்டுறேன் பாருங்க. நம்ம சைட்ல இருந்து பார்க்குறோம். ஈரோ கிட்ஸ் போர்டு போட்டுருக்குங்களா? வந்தாச்சு நம்ம சைட் என்ட்ரன்ஸ்க்கு. இதுதாங்க சைட்டு. 3.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கேரட் கம்யூனிட்டிங்க. ஃபேஸ் 1 41 பிளாட்டு, ஃபேஸ் 2 14 பிளாட்டுகள். சரியா? இந்த 41 பிளாட்ல போன வாரம் தான் லான்ச் ஆச்சு. 7 பிளாட் இது வரைக்கும் புக் ஆகிருக்குங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா 7 பிளாட் தான் புக் ஆயிருக்கு. இவ்வளவு சூப்பர் சைட் ஆச்சு, முத நாளே வித்து தந்துருக்கணுமே அப்படின்ற ஆச்சரியத்தோட நான் பார்த்தேன். ஏன்னா லொகேஷன் அப்படிப்பட்ட லொகேஷனுங்க. எங்க மேடவாக்கம் ஜங்ஷன் இருந்து வெறும் ஒரு 5.5 கிலோமீட்டர் தாங்க என் ஸ்பீடோமீட்டர்ல காட்டுச்சு. இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் வெறும் 3 கிலோமீட்டர் தான். சைட்டுமே சூப்பரா இருக்குங்க. எங்க ஃபுல்லி சரௌண்டட் பை காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. 30-24 அடி ரோடு, ஃபுல்லா அவென்யூ ட்ரீஸ், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அமைச்சிருக்காங்க. உள்ள உங்களுக்கு அசோசியேஷன் கிளப் ஹவுஸ் இருக்கு, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, பார்க் இருக்கு, ஆர்ச் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, 24/7 செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த ஏரியால குடி தண்ணி அவ்வளவு நல்லா இருக்குங்க. வித் சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ்டு தான் இந்த சைட் இருக்குங்க. இந்த சைட்டெல்லாம் பார்த்தாலே பிடிச்சிரும். எப்படின்னா ஈஸ்ட் தாம்பரம் வழியா வரீங்க, மேடவாக்கம் ஜங்ஷன்ல ரைட் எடுத்தீங்களா, ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் கனெக்ட் ஆகுங்க. மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம்னா எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. இல்லனா இதை ஒட்டியம்பாக்கம் அப்படின்னு கூட சொல்லாங்க. சித்தாலப்பாக்கம் அண்ட் ஒட்டியம்பாக்கம் ரெண்டுத்துக்குமே இன் பிட்வீன்ல இருக்கு. ஒரு பக்கம் மேடவாக்கம் ஜங்ஷன் வெறும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் அப்படின்றதுனால நீங்க மேடவாக்கம் சைடு லேண்ட் வீடு பாக்குறவங்களா இருந்தாலும் தாராளமா இந்த சைட்டை பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் மக்கள் மட்டும் இல்லாம சத்யபாமா யூனிவர்சிட்டில இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தான் நம்ம சைட் அப்படின்றதுனாலயும், சோழிங்கநல்லூர்ல இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் அப்படின்றதுனாலயும் இந்த சைடு லேண்ட் வீடு பாக்குறவங்க தாராளமா நம்ம சைட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாவலூர்ல இருந்து நம்ம சைட் என்னமோ வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். பர்டிகுலரா தாழம்பூர், ஓஎம்ஆர் தாழம்பூர் இல்லையா, நம்ம சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க. எல்லாத்துக்கும் சென்டரா நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா தரப்பட்ட மக்களுமே தாராளமா இந்த சைட்டை பார்க்கலாம். கனெக்டிவிட்டிக்கு தி பெஸ்ட். நீங்க மேடவாக்கம் வழியா ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணலாம். தாழம்பூர் அண்ட் நாவலூர் வழியா ஓஎம்ஆரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாங்க. பர்டிகுலரா சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்ல எவ்வளோ பேர் தெரியுமா லேண்ட் வீடு பார்க்குறாங்க. அத்தனை பேருக்குமே இந்த சைட் பர்ஃபெக்டாக சூட் ஆகுங்க. ஏன்னா சோழிங்கநல்லூர் நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் தானுங்க. உள்ள சின்ன சின்ன ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இது பார்க் ஃபார்மேஷனு, பாஸ்கெட் பால் கோர்ட்டுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலா இது மாதிரியான மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம்லாம் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டுங்க. அதுவும் இது மாதிரியான ஒரு கேரட் கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டோட இவ்வளோ மெயின் ஏரியால சுத்தி எங்க பார்த்தாலும் ஹைரேஸ் பில்டிங்க்கு மத்தியில இப்படிலாம் சைட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம் சைடு, ஒட்டியம்பாக்கம் சைடு, சோழிங்கநல்லூர் சைடு, நாவலூர் சைடு, தாழம்பூர் சைடு லேண்ட் வீடு பார்க்குறவங்களாம் உடனே ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் அடிச்சிருங்க. நம்ம சைட்ல இருந்து பார்த்தா ஈரோ கிட்ஸ் ஸ்கூல் தெரியும். திரும்பவும் சொல்றேன், திரும்பவும் காட்டுற வேணா பார்த்துக்கோங்க. இந்த ஈரோ கிட்ஸ் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து பார்த்தா தெரியும். அமிட்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நம்ம சைட்டுக்கு பேக் சைடு இருக்கு. இதுக்கு பேக் சைடு நம்ம சைட்டுன்னு கூட தாராளமா சொல்லலாங்க. சத்யபாமா யூனிவர்சிட்டி நம்ம சைட்டு நம்ம வெறும் ஒரு 3 கிலோமீட்டர். சத்யபாமா மட்டும் இல்லாம ஜேபிஆரா இருக்கட்டும், இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா இருக்கட்டும், இது மாதிரி ஓஎம்ஆர் ஸ்டிச் ஃபுல்லாவுமே காலேஜஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல்ஸுமே நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் நம்ம சைட்டுக்கு என்ன நேரம்ல மேக்ஸிமம் ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே ஒரு 5-6 நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குங்க. சரி, ஸ்கூல் காலேஜஸை பார்த்தாச்சு. வேலை வாய்ப்புக்கு இருக்கவே இருக்கு நம்ம சிறுசேரி ஐடி பார்க்கு. நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் தானுங்க. அவ்வளோதான். வண்டி எடுத்தால் 10வது நிமிஷம் நம்ம சிறுசேரி ஐடி பார்க்குக்கு நீங்கள் ஈஸியாக ரீச் ஆயிடலாம். ஓகேவா? அதெல்லாம் தாண்டி சிட்டிக்குள்ள ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட் நம்ம சைட்டு. அடுத்த ஒரு அட்வான்டேஜ் சொல்லவா? மேடவாக்கம் ஜங்ஷன்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு மெட்ரோ. உங்களுக்கே தெரியும், மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். இந்த பக்கம் ஓஎம்ஆர்லயும் மெட்ரோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ டபுள் மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி வரப்போகுது நம்ம சைட்டுக்கு. வேற என்ன வேணும்? இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம பர்ச்சேஸ்க்கு இருக்கவே இருக்கு. உங்களுக்கு ஜெயச்சந்திரன், மேடவாக்கம் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் இருக்கு இல்லையா, அது நம்ம சைட்ல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் மட்டும் தான் வரும். ஸோ சென்னை சிட்டிக்குள்ள சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லிமிட்ல இவ்வளோ டெவலப்மெண்ட்டோட அற்புதமான லொகேஷன்ல இந்த சைட் அமைஞ்சிருக்கு. உள்ள உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ்லாம் ஃபுல்லா வரப்போகுது. நீங்க ஆல்ரெடி ஒரு 7-8 பேர் வாங்கியிருக்காங்க சொன்ன இல்லையா, அவங்க எல்லாருமே இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. நீங்க இவ்வளோ வீடுங்க இருக்கு இந்த லொகேஷன்ல, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண என்ன யோசிக்கணுமா என்ன? ஸோ அதனால கண்டிப்பா இந்த சைட்டை மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம்ல அமைஞ்சிருக்க இந்த ஒர்த்தான சைட்ல பில்டர் ஆஸ்கிங் பிரைஸ் 5600 rupees per square feet ரேட் நெகோஷியபிள் தான். நான் டைரக்டா ப்ரமோட்டரோட பண்றதா கொடுத்துருக்கேன். நீங்க அவங்களே கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாம். யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. கார் கிராஸ் ஆகுது பாருங்க, அதுதாங்க மெயின் ரோடு. ஓகேங்களா? அதுதான் மெயின் ரோடு. ஃபுல்லா வீடுகளுக்கு மத்தியில இதுதான் நம்ம சைட் என்ட்ரன்ஸ். ஃபுல்லா ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில இங்க அபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் 90 லட்சம் 1 கோடின்னு போயிட்டு இருக்க இந்த லொகேஷன்ல
சின்னதாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட் தாராளமாக வாங்கிக்கலாம். இங்கே பிளாட்டு ஜஸ்ட் 43.5 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 780 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள பிளாட்டுகள் இருக்கு. பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 5600 மட்டுமே, ரேட் நெகோஷியபிள். மக்களே இங்கே 6500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நான் விசாரிச்சதில் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, 5600 எப்போ வேணாலும் மாறலாம். இது ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் மட்டும் தான். ஸோ உடனே ஸ்கிரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமே சைட் விசிட் வந்து பாருங்க. ஸ்டார்டிங்லேயே வரவங்களுக்கு பெஸ்ட்டான பிளாட் கிடைக்கும். கார்டன் பிளாட், நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட், நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்னு தேடி பிடிச்சி வாங்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்கிரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமே வந்து பாருங்க. இந்த வீக்கெண்டு நீங்கள் போய் பார்க்க போகிற சைட் ஆப்ஷனில் நம்பர் 1 இதை வச்சுக்கோங்க. ஏன்னா சைட்டு 100% ஒர்த்துங்க. சிட்டிக்குள்ள மேடவாக்கம் பக்கத்துலலாம் இப்படி போட்ட சைட் எங்கேயுமே கிடைக்காது. போய் பாருங்க, கண்டிப்பாக அதை நீங்களே சொல்லுவீங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நச்சின ஒரு ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.